சமீபத்தில் நடைபெற்ற 19 வயதுக்கான உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் இருந்து தமிழக வீரர் RS அம்பரீஷ் இடம்பெற்றிருந்தார். தற்போது நம்முடன் அவர் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். ப்ரோ வணக்கம். முதல்ல ப்ரோவோக் நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த தருணம்? இந்த வின் பண்ணது ஆக்சுவலாக எல்லாருமே ப்ரௌட் தானே. ஏன்னா வேர்ல்டு கப்புன்றது எல்லாருமே லைஃப்பில் ஒன்ஸ் தான் ஆட முடியும். Under-19 வேர்ல்டு கப்புன்றது. ஸோ எல்லாருக்குமே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். அது இல்லாமல் நாங்கள் டீமாக நல்லாவே ஃபுல்லாக விளையாடிருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் இங்கிலாண்டு ஒரு நல்ல ஒரு காம்படிஷனான டீம் தான். ஸோ நாங்கள் வின் பண்ணதில் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி தான். இந்த வெற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான எப்பவுமே வின் பண்ணுறது ஒரு கிரேட் ஃபீலிங் தான். ஸோ அது திரும்பி பண்ணினே இருக்கணுன்ற ஒரு ஆசை வரும் வின் பண்ணிட்டோன்னா. ஸோ அதுதான் நான் கற்றுக் கொடுக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு என்ன மாதிரி பயிற்சி எடுத்தீங்க? இப்போது ஃபெயிலியர்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்குன்னா ஏதோ இல்லை. நான் இப்போ நார்மலாக ஜஸ்ட் சிம்பிளாக மைண்ட் செட்டை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸை பேக் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன வருதோ அதை திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராததையும் இன்னும் கொஞ்சம் 1% எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம திரும்பி நம்ம நல்லாவே பண்ணலாம். உங்கள் கனவு சேஸ் பண்ணும்போது இல்லை அம்மா இல்லை அப்பா யார் உங்களுக்கு உதவியாக இருந்தாங்க? நல்ல சப்போர்ட்டாக இருந்தது யார் வீட்டில்? நமக்கு யாருன்னு இல்லை, 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸுக்கு செம்ம சப்போர்ட் தான். அப்பாவும் கிரிக்கெட்டர்னால அம்மாவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எனக்கு. நீங்கள் அடுத்த கட்டது ஏன்னா நம்ம சீனியர்ஸோட ப்ளே பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ண போகிறீங்க? நீங்கள் ஏன்னா Under-19 இப்போ இதுக்கப்புறம் சீனியர் லெவல் கேட்டகரிக்கு போகிறீங்க. இதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா பெரிய பிளேயர்ஸோடு நம்ம விளையாட போகிறோம். ஆல்ரவுண்டரில் நீங்கள் நல்ல பவுலர் நல்லா போடுறீங்க. இதன்போது நீங்கள் நடராஜன் உள்ளிட்ட பல பாலாஜிலாம் இருக்காங்க. அவங்க மத்தியில் நீங்கள் இடம் பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி பயிற்சி எடுக்க போகிறீங்க? என்ன மாதிரி பயிற்சினா அதுக்கு தனியாக நான் இப்போ இவ்வளோ பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதே கண்டினியூ பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 1% ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு அது இல்லாமல் இப்போ Under-19 இப்போ மேலே சீனியர் லெவல் ஆகிறோம்னா அதில் கண்டிப்பாக காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அந்த லெவலில் இருக்க பிளேயர்ஸ் கூட பேசி அந்த இது எப்படி கேம் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கற்றுக்கிட்டு நம்மளும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் தான். உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் கிரிக்கெட்டரில் இப்போது சச்சின் இருக்காங்க, விராட் கோலி இருக்காங்க, டோனி இருக்காங்க. இவங்க மத்தியில் நீங்கள் யாரை சேஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது? எனக்கு ஒருத்தர்னு இல்லைனா எனக்கு 2-3 பேர் இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக பென் ஸ்டோக்ஸ், ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 3 பேரோட ஆட்டிடியூட் மைண்ட் செட்டுமே பார்த்துருக்கேன். கேம்னு பார்த்தாலும் 3 பேருமே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு 3 பேருமே இன்ஸ்பிரேஷன் தான். தமிழ்நாடு விளையாட்டுத்துறையிலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்ணாங்க? நீங்கள் என்ன மாதிரி உதவி கேட்டீங்க? இப்போது டிஎன்சி என்னால் தானே இப்போது ஸ்டேட் ஆனால் தான் நம்ம இந்தியா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஒரு கேம்ப்லாம் அட்டென்ட் பண்ணி. ஸோ அவங்க தான் என்னை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாங்க. நிறைய டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே செலெக்ஷன் மேட்சஸ்லாம் பார்த்து. ஸோ Under-16 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இயர் ஆடினேன். இப்போ அதை பார்த்து கொஞ்சம் யாருக்கெல்லாம் டேலண்ட் இருக்கோ அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்குலாம் அவங்களே ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ தான். அது இல்லாமல் நிறைய கோச்சஸ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. ஏன்னா ஸ்டேட் மேட்சஸ்லாம் போகும்போது அங்கே இங்கே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட படித்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் என்ன சொன்னாங்க? நீங்கள் பெரிய லெவலில் போயிட்டு நீங்கள் இந்தியா லெவலில் Under-19 விளையாடிருக்கீங்க. நான் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு நம்ம ஹாப்பி மூமெண்ட். அது இல்லாமல் இப்போ நான் நார்மலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லும் போது நார்மலாகவே நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணி நார்மலாக நிறைய சேனல்ஸ் போவோம். நல்லா எப்படி இருந்துச்சு எல்லாம் மற்ற பிளேஸ் பற்றிலாம் கேட்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரு குட் தானே. அடுத்த கட்ட பயணத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ப்ரோவோக் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் அருண்குமார்.